பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபாலோங்க அவர்களே. பிரைஸ் லார்ட் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வெளிச்ச நீர்த்திலே கர்த்தாவே இம்மை நோக்கி ஒரு வார்த்தையை கொடுக்க சித்தம் கொண்டீரே சுவாமி. அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, இந்த வேதாகமத்திலே அநேக காரியங்களை நாங்கள் அறியும்போது சுவாமி, எங்களுக்கு அந்த ஆழமான பொக்கிஷங்களை அறிய தருகிறே சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி ஐயா. இந்த தேவ செய்தி என்ன மறைத்து நீர் பேசும் ஆவியானவரே, நீரே வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நான் பேசும் வார்த்தைகள் கருக்குள்ள பட்டயமாக ஊடுருவி செல்ல கிருபை செய்யும். மறு ஒளிபரப்பலை கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கடந்து கொண்ட பிள்ளைகள் கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து சங்கமா வானொலி நிலையத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்லவர் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். கடந்த வியாழக்கிழமையிலே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை கேள்வி பதில் நிகழ்ச்சி. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே அநேக காரியங்கள், வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள், வெளிப்படாத காரியங்களை எண்ணி எண்ணி சிந்தித்து கொண்டே இருக்கிறேன். அதிலே ஒருவர் தான் எலியா. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என் காதுகளில் இந்த வார்த்தை எதிரொலித்து கொண்டே இருக்கிறது. கடந்த சில நாட்களாக நான் எலியாவை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், வாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு புது பெயரும் புது சவாலும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் கூட, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி கலந்து கொள்ளும் போது, அந்த நிகழ்ச்சியை கேட்கும் பொழுது ஒரு புது பலன், புது சவால், புது அபிஷேகம் உணர்கிறேன். வேதத்தில் உள்ள பல தெய்வீக மனிதர்கள் எலியா குறிப்பிடத்தக்கவர், ஆனால் யாரோடும் குறிப்பிட முடியாதவர். எலியாவுக்கு இருக்கிற சிறப்பு வேதத்தில் யாருக்கும் இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். காரணம், இவர் வானத்தை அடைத்தவர், இவர் வானத்தின் அக்கினியை இறக்கியவர், இவர் வானத்துக்கு ஏறி சென்றவர் என்று பல காரியங்களை எடுத்துக்கொண்டே போகலாம். எலியா ஒரு விந்தை மனிதர். மோசே தீர்க்கதரிசிகள் இயேசு ராஜா என்று சொல்வோமானால், எலியா தீர்க்கதரிசி பட்டத்திருவர் என்று சொல்லியே ஆக வேண்டும். எலியா இயேசு கிறிஸ்துவுக்கு, புதிய ஏற்பாட்டு சபைக்கு, யோவான் சாணனுக்கு முன் அடையாளமா இருக்கு. அது மட்டுமல்ல, அதற்கு மேலான பல காரியங்கள் வாழ்க்கையில உண்டு. அவ்வப்போது அடுத்தடுத்து அதிகாரங்களை சுட்டி காட்டுகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாக எலியா என்று ஆரம்பிக்கிறது. அவர் பெற்றோர் யார், என்ன வயது, என்ன கோத்திரம் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. காரணம், எலியாவின் வம்சம் வளராது வேதத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. அது மட்டுமா, அவர் ஜீவனின் முடிவை உங்களால் சொல்ல முடியாது. காரணம், அவர் மரிக்கவில்லை, மாறாக சுழல்காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார் என்று 2 ராஜாக்கள் 2:11 வாசிக்கிறோம். வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால், இவன் தகப்பனும் தாயும் இல்லாதவன், இவன் நாட்களில் துவக்கம் ஜீவனும் இல்லாதவன், தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவன். மேலே உள்ள வரிகளை சாலமன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரிய மெல்கிசேதேக்கை குறித்து எபிரேயர் 7 உள்ள வரிகள் பாருங்கள். ஒரு கேள்வி, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில 2 வாரங்களாக ஒரே வாதங்கள், ஒரே கேள்வி பதில்கள். அதிலே பாஸ்டர் வானரியா ஜெர்மனி அவர் கேட்ட கேள்வி, மரிக்காமல் பரலோகத்துக்கு எடுத்து சென்ற மூவர் யார்? நல்லொரு கேள்வி. அப்ப அதுக்கு நாங்கள் ஏனோக்கு, எலிசா 2 பேர் என்று சொன்னோம். இயேசு கிறிஸ்துவை சொல்ல முடியாத காரணம், அவர் மரித்தவர், என்ன உயிரோடு எழும்பினவர்கள்.
இப்படி வாதாடி கொண்டிருக்கும் பொழுது வானரியா இல்லை 3 பேர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று. அதுக்கு என்னத்தை விளக்கம் கொடுத்தா தெரியுமா? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் பக்கம் பழைய ஏற்பாடு 300 குறிச்சு கொள்ளுங்கள், பிறகு சிந்தித்து பாருங்கள். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். இந்த மெல்கிதேசுக்கு சாலமோன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆதாமுக்கு இவன் எடுத்துக்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமம் கொடுத்தான். இவனுடைய முதற்பேராய மெல்கிதேசுக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலமோன் ராஜா என்பதற்கு சமாத்தன் ராஜா என்றும் அர்த்தமா. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன். நல்லா கவனிங்க 3ஆம் வசனம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன் நாட்களில் துவக்கம் ஜீவனும் முடிவுடைய இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவன் என்றைக்கும் ஆசாரனா இருக்கிறான்னு சொல்லுது. இதிலே வானரியாட விளக்கம் என்னவென்றால் மெல்கிதேசு அவன் தான் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் வேதாகமத்திலே குறிப்பிடப்படவில்லை. இதில் எடுத்துக்கொண்ட வசனம் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதுதான் அங்கே ஒரு ஃபவுண்டேஷன். அல்லாமலும் மெல்கிதேசுக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதனால் மேற்சொல்லியை மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. இங்கதானியா பிரச்சனை. எப்படி மெல்கிதேசே தான் 3ஆவதால் வானத்துக்கு எடுத்துக்கொள்ள மெல்கிதேசே என்று வேதத்தில் குறிப்பிடவில்லை. ஆனால் சரித்திரம் எடுத்துக்கூற இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் அநேக வேதத்திலே சரித்திரங்களை கிளறால். இப்பொழுது உதாரணமாக இந்த நோவாவின் படகு கண்டுபிடிக்கப்பட்டது, கும்ரான் மலையில தேவசுகள் கண்டுபிடிக்கப்பட்டது, இஸ்ரவேலின் அடியில பெரிய சுரங்கம், அது நான் பார்த்தேன் வீடியோவில், பெரிய ஒரு சுரங்கம், அங்கே குளம் இருக்கு, ஆறுகள் இருக்கு, சுரங்கம் இஸ்ரவேலுக்கு கீழே. அது எசேக்கியேலுடைய நகரம் என்று குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல செங்கடல் குதிரை சீல்கள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். கிட்டடியிலே செல்வி ராமச்சந்திரன் அவர்களுடைய செய்தி லண்டன்லே கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான அநேக காரியங்கள் புதுக்க வருகிறபடியினாலே அந்த காரியங்களை வேதாமத்தில் தொகுத்து எழுத முடியாத ஒரு நிலை. நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் மெல்கிதேசுக்கு பூமியில் வாழ்ந்த மனிதர் தான். ஆனால் தேவன் அவன் வம்ச வரலாற்றையும் வாழின் முழுவதும் வேதத்தில் வேண்டுமென்றே பதியாமல் விட்டு விட்டார் என்று சொல்கிறார்கள். காரணம் டெவில் என்று சொல்லுவார்கள். காரணம் அவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசாரிய உள்ளத்துக்கு முன்னடியாரம் இருக்கிறபடியால், அதை போலவே இயேசு கிறிஸ்துவின் தீர்க்கதரிசன ஊழியத்துக்கு எலியா முன்னடியாமல் இருக்கும்படிக்கு மெல்கிதேசுக்கு செய்த வண்ணம் எலியாவுக்கு செய்து விட்டார். அப்ப மெல்கிதேசுக்கு மனிதரா அல்லது தேவசாயலான குழப்பம் என்று விட சில கிறிஸ்தவர்களுக்கு நீடித்திருக்கு. இந்த கேள்வி நிகழ்ச்சியிலே இந்த கேள்வியிலே அநேக பிரச்சனைகள், அநேக குழப்பங்கள். பாஸ்டர் வானரியா கேட்ட கேள்விக்கு சிஸ்டர் ஜானட் ஜெர்மனி, செல்வி ராமச்சந்திரன் லண்டன், லெஸ்லி பிரதர் டொரண்டோ, நான் கேட்கும் பொழுது உண்மையிலே இதுக்கு விடை காண முடியாத ஒரு நிலைமை. காரணம் வேதாமத்திலே உள்ள சில சத்தியங்களை எங்களால் அறிந்து கொள்ள முடியாது. மறக்கப்பட்ட சத்தியங்களை எங்களால் கண்டுகொள்ள முடியாது. பாருங்கள், எலியா தேவனுடைய தூதானவர் என்று கூட சிலர் சொல்லுகிறார்கள். அவர் வானத்துக்கு சென்றது, அவர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கியது, செத்தவன் முதல் வேதாமத்தை உயிரோடு எழுப்பியது, ஆகாப்பின் ரதத்துக்கு முன்பாக ஓடியது போன்ற கண்டு ஆச்சரியப்படுகிறவர் அப்படி சொல்லுகிறார். உண்மையிலே எலியா ஆகாப்பின் ரத்தத்துக்கு முன்பாக ஓடியது மிகப்பெரிய அற்புதம் தான். இரதம் என்றால் நம் ஊரில் பேருந்து போல விடக்கூடாது. தமிழில் உள்ள புராண பாடல் இரதத்தில் அமர்ந்திருப்பவன் மேலாடை விழுந்து எடுன்றான். அதுக்கு இந்த சாரதி
இரதம் 4-6 காதம் கடந்து வருது என்று. அதாவது இமப்பொழுதில் 4-6 காதம் கடக்கும் அளவுக்கு இரதங்கள் இருந்தது என்பது இங்க அறிந்திட வேண்டும். எனவே எலியா ராஜாவின் இரதத்துக்கு முன்பாக ஓடுனபடியால் அவன் தூதனாக இருக்கலாம் என்று சிலர் கருதுகிறார்கள். ஆனால் இதற்கு எந்த ஆராய்ச்சியும் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனா தூதனா என்று பட்டிமன்றம் அவசியம் இல்லை. ஏனென்றால் யாக்கோப்பு 5:17 எலியா என்பவன் நம்ம போல பாடுள்ள மனிதன் என்று ஆவியானவர் மிக தெளிவாக எழுதி வைத்து விட்டார். நன்றாக கேளுங்கள். யாக்கோப்பு 5:17 எலியா என்பவன் நம்மை போல் பாடுள்ள மனிதன். மற்றொரு சம்பவத்தை விளக்குகிறேன், கவனியுங்கள். எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவரின் சால்வை கீழே இருந்து கீழே விழுந்தது. அந்த எலிசா எடுத்துக்கொண்டார். நன்றாக கவனிங்கள். அந்த சால்வை எடுத்துக்கொண்ட எலியா தன் வாழ்வில் கடைசியாக செய்த அற்புதம் ஜோர்தானை பிளந்தது. எலிசா தன் வாழ்வில் முதலில் செய்தார். எலியா பரமேறி சென்றது இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதலுக்கும் அவரின் சால்வை விழுந்தது பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கும் இறங்கினதை காட்டுகிறது. எலிசா அற்புதம் செய்தது புதிய சபைக்கு அருளப்பட்ட ஆவியின் வல்லமை வரங்களையும் காண்பிக்கிறது. இப்படி இயேசு கிறிஸ்துக்கு முன்மாதிரியாக இருப்பது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலும் கூட பங்கேற்ற உடன் ஊழியர் என்று சொல்லலாம். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் மறுரூப மலையில் சீசலுக்கு முன்பாக மறுரூபம் அடைந்த போது 2 பேர் காணப்பட்டார். என்ன ஆச்சரியம்! ஒன்று மோசே, மற்றொன்று எலியா. அவர்கள் இயேசுவோடு பேசினார்கள் தெரியவில்லை. ஆகிலும் பரலோக திட்டங்களை அவருடன் பகிர்ந்து கொண்டிருப்பார் என்று உண்மை. எனவே எலியா இயேசுவின் முன் அடையாளம் மாத்திரமல்ல, இயேசுவின் ஊழியத்திலும் பங்காளி என்பதை நாம் அறிந்திட வேண்டும். வேதத்தை நன்கு வாசித்து பார்த்தால் 3 பேர் இதுவரை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை காணலாம். ஒன்று, மனச்சாட்சியின் காலத்தில் ஏனோக்கு என்று பரிசுத்தவான். இது ஆதிகாம் 5:24, எபிரேயர் 11:5 இருக்கு. 2வது, நியாயப்பிரமாணமான காலத்தில் எலியா வானத்துக்கு ஏறி சென்றார். 2 ராஜாக்கள் 2:11. அடுத்தது இங்கேதான் பிரச்சனை கிளம்புகின்றது. கிருபையின் காலத்தில் நம்ம இரட்சகர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இது ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா? காரணம், அவர் மரித்தவர். என்ன அப்ப பரலோகத்துக்கு ஏறி செல்லும் அல்லது எடுத்துக்கொள்ளப்படும் அனுபவம் நின்று விடவில்லை. தனிநபர்களாக பரலோகம் சென்ற அனுபவம் விட இது ஒரு ஆச்சரியமான காரியம். அது சீக்கிரத்தில் நடக்க போதும். ஏனேக்க போல் எலியாவை போல் தன்னந்தனியாக யாரும் எடுத்துக்கொள்ளப்படாமல் ஒரு திரள் கூட்டம் உலகின் எல்லா திசைகளில் இருந்தும் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். எங்கே? 1 தெசலோனிக்கேயர் 4:17 வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தரோடு இருப்போம். பாருங்கள். எனவே எலியா புதிய ஏற்பாடு சபைக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதை நீங்க அறிஞ்சிடணும். சில செவி வழி செய்திகள் சில வேளையில் நமது சிந்தனையை முட்டுக்கட்டை போட்டு விடுகிறது. எலியா அக்கினி இரத்தில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நினைக்கிறார். ஒருபோதும் ஒரு நாள் பிரசங்கத்தில் ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணுகிறார். திருமணமான ஏனோக்கை தேவன் எடுத்துக்கொண்டார். அதாவது இறங்கி கரத்தை நீட்டி, ஆனால் திருமணமாகாத எலியாவை கர்த்தர் இறங்கி வராமல் அக்கினி இரத்தை அனுப்பினார். அதில் ஏறி போனான் என்று பசிக்கிறோம். அவர் இப்போது இல்லை, மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார். ஒருவேளை பரதேசியில் எலியா அவரை பார்த்து சுத்திக்கொண்ட கையெழுத்து பிரசங்கத்தை புகழ்ந்திருப்பார் நம்புகிறேன். வேதத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். எலியா இரதத்தில் ஏறி செல்லவில்லை.
வடிவா கவனிக்க வேண்டும். வாசனங்களை ஆறுதலாக வாசிக்க வேண்டும். சில பேர் சொல்லுவார், இரதத்திலே எலியா எடுத்துக்கொள்ள இல்லை. வேதம் என்ன சொல்லுது? அதுதான் எங்களுக்கு முக்கியம். என்ன பாருங்கள், இதோ அக்கினி இரதமும் அக்கினி குதிரைகளும் அவன் நடுவா வந்து இதுவரையும் எலியா சுழல் காற்றினால் பரலோகத்துக்கு ஏறி போனான். அக்கினி இரதம் வந்தது உண்மைதான், எடுத்துக்கொள்ளப்பட்ட சுழல் காற்றினால். சில பேர் சொல்லுகிறார் சுழல் காற்றினால் ஈடுபட்டு அந்த ரதத்தில் இருந்தவராம். அநேக அநேக வெளிப்பாடுகள் வருது. அருமை பார்த்தீங்களா? எலியா இரதத்தில் அல்ல, சுழல் காற்றில் ஏறி பரலோகம் போனார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வரையில் நிச்சயம் நம்ம எப்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும் என கேள்விகள் உங்களுக்கு எழக்கூடாது. கர்த்தரின் வருகையின் போது எலியாவை விட மேன்மையான அனுபவம் நமக்கு கிட்ட போறது இமப்பொழுது நாம் மறுரூபமாக்க போகிறோம். எனவே நமக்கு வண்டி வாகனங்கள் தேவையில்லை, சுழல் காற்று தேவையில்லை. கர்த்தரின் தொனிக்கும் போது வானங்களுக்கு மேலாக எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு அருமையான ஒரு காட்சி. இதை நான் சிந்தித்து பார்த்தேன். அதாவது மறுரூபமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். சிந்தித்து பார்க்கிற அந்த எல்லாத்தையும் கைவிட்டு இந்த சரியவர் மறுரூபமாக வானத்துக்கு அதை சிந்தித்து பார்க்கிற முடிவு காணவில்லை. இதை கேட்டுக்கொண்டு சகோதரனே, எலியா இயேசுக்கும் சபைக்கு மாத்திரமல்ல யோவான் ஸ்நானகன் நிலையா இருக்கிறார். பாருங்கள், யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்தார். என்ன லூக்கா 1:76. எலியாவோ கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்த போகிறார். சகரியா 4:6. அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளையிடத்துக்கும் பிள்ளைகள் இருதயத்தை பிதாக்களத்துக்கு திருப்புவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, இருவருக்கும் ஒரே விதமான போதனை இருந்தது, ஒரே விதமான நபரால் சோதனை இருந்தது. பாருங்க, எலியாவும் யோவானும் ராஜாக்களத்தில் தெய்வ வார்த்தை தைரியமா பேசினார்கள். இருவருமே ராஜாக்களின் மனைவியால் வெறுக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டு திருமிக்கப்பட்டார்கள். ஆகிலும் எலியாவை குறித்து தீர்மானம் ஊழியம் வேறு விதமாக இருந்தபடியால் தேவன் அவரை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. இந்த பெர்க்மன்ஸ் ஒரு பாடொன்று படித்தவர் இல்லோ, வெட்டிக்கிளி காட்டுத்தேன் உண்டு வந்தான் யோவன் உலகத்தை கலைக்க மனிதராவார். இந்த வெட்டுக்கிளியின் காட்டுத்தேன் இதுல இதுவும் ஒரு பிரச்சனை. வெட்டுக்கிளின்ற வெட்டுக்கிளி தான். இந்த காட்டுத்தேனண்டா என்ன? சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த காட்டுத்தேனை, அதாவது இந்த மரத்துக்கும் பட்டைக்கும் இடையில ஒரு கம் மாதிரி கொண்டு வருமா, அந்த பட்டியை உரிச்சோட அந்த கம் அது நல்ல அந்த மாதிரி தொதல் மாதிரி இருக்குமா, அதை சாப்பிட்டானாம் என்று சில ஆராய்ச்சியாளர். வேதத்தில் அப்படி இல்லை, வேதத்துல காட்டுத்தேன்னு தான் போட்டிருக்கு. எனவே இது அருமையான விளக்கம். உடுத்தியதோர் ஒட்டகத்தோர், உடுத்தியதோர் ஒட்டகத்தோர், கோட் சைஸ் கோட் டாய் சூட் ஒட்டகத்தோல் ஈஸி. எவ்வளவு நேர்த்தியான பாடல் தெரியுமா? உபதேசத்தில் மாத்திரமல்ல உடையிலும் கூட எலியா யோவான் ஒன்றுபட்டு இருந்தார்கள். என்ன உடையில கூட யோவான் ஒட்டக மயிர் உடைய தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். மத்தேயு 3:4. எலியா மயிருடைய தரித்து வார்க்கச்சியை தன் அறையில கட்டி கொண்டான். 2 ராஜாக்கள் 1:8. உலகத்தை கலைக்க மனிதர்கள் எவ்வளவு எளிய உடை உடுத்துவார் என்பதை யோசித்து பாருங்கள். அவர் உலகத்தை கலைக்கிறவர். இப்ப கோட் சூட் கை டை இருக்க உலகத்தை கலக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆமேன். உலகை கலக்கும் உபதேசம் மட்டும் முக்கியமல்ல, உடை முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள். சத்தியத்தை குறித்து கவலைப்படாமல் சவாரி உடைக்கு முக்கியம் கொடுக்கும் சில பக்தர். சவாரி உடை என்ன நீ கண்டுபிடிங்க. மோசேன் காலம் வேறு, எலியாவின் காலம் வேறு. என்ன? மோசே மரித்த பின் தேவனால் அடக்கம் பண்ணப்பட்டார். அதோட கதை முடிச்சு. எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. எலியா தேவனத்தில் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுறார். ஆனால் இருவரும் மறுரூபம் அடையில் இயேசுவன் இருந்தது ஆச்சரியம். என்ன? அப்படியானால் மரிசித்த பரிசுத்தவான்களும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரே மகிமை அடைவார் என்பதற்கு சாட்சி என்ன?
பாருங்கள், மோசே இஸ்ரவேலை தேவனிடத்துக்கு திருப்பி இரட்சிப்புக்கு நடத்தினார். எலியாவோ பின்வாங்கி போன தேவனத்தை கர்த்தருக்கு திருப்பினார். இப்படிப்பட்ட காடுகள் பலருக்கு முன்னடையாளமாக திகழும் எலியாவின் வாழ்விலிருந்து சில பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு உள்ள மிகப்பெரிய சுதந்திரம் என்னவென்றால், அது எப்படி செயல்படுறது என்பதையும் எளியவன் வாழ்க்கை தெளிவா நமக்கு காண்பிக்கிறது. ஆகாபின் நாட்களில் தேவன் தமது கிரியை நடத்த துவங்கிவிட்டார். அந்நாட்களே மழை தப்பி விட்டது உண்மை. ஆனால் மனக்கடனப்பட்டு போன ஆகாப்பினால் அந்த வறட்சியை நிதானிக்க முடியவில்லை. அந்த வேளையில் தான் தீர்க்கதரிசியான எலியா ஆகாப்புக்கு முன் தோன்றுகிறார். அவர் சொன்ன வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். என் வாக்கின்படியே, என் வாக்கின்படியே, தேவனுடைய வார்த்தையின்படியோ அல்ல தாவீது சொன்ன மாதிரி தேவனுடைய நாமத்தில் வரேன்னு சொல்லவில்லை. என் வாக்கின்படியே அன்று இந்த மழை பெய்யாது இருக்கும். பார்த்தீர்களா? இவ்வளவு திடமான ஒரு அறிக்கை. இங்கே நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறான்னு சொல்லாமல் அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன்னு சொல்கிறார். எலியா எதை சொன்னாரோ அதை அப்படியே தேவன் நிறைவேற்றியது மிகவும் பெரிய பாக்கியம். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்று எலியாவின் வார்த்தையை கனப்படுத்தி நிறைவேற்றிய ஆண்டவர் உங்கள் வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகளை கனப்படுத்தி அப்படியே நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த சாணி ஜெயந்தார் செய்தி கொடுத்தா நல்ல செய்தி. அது மதுபான வெறி கொள்ளாமல் அது எங்கே கொண்டே தொகுத்தார் பார்த்தீங்களா? அதுதானே அங்க ஒரு அத்திவாரம். மதுபானம் வெறி கொள்ளாமல் அந்த வசனத்தை வைத்து கொண்டே இந்த மாமிசத்தை தொடர்படுத்தியிருக்கிற அருமையான ஒரு வெளிப்பாடு. அது இருக்கட்டும். இந்த கர்த்தர்கிரியை செய்கிற காலம் முன்மாரியையும் பின்மாரியும் சேர்த்து ஊற்றுகிற காலம். நமது சரீரமாகிய சபையை கர்த்தர் மகிமைப்படுத்துகிற காலம். அல்லேலூயா. எனவே நீங்க சொல்லும் வார்த்தைகள் காற்றில் மறைவதில்லை, மாறாது அப்படியே நிறைவேற்ற போகிறது. இந்த வார்த்தை பாருங்க, இந்த வேதாமத்திலே நான் வாசிக்கிறோம். என்ன இந்த வேதாமத்தை வாசிக்கும் பொழுது ஆறுதலாக அமைதியாக வாசிக்கணும். காரணம் என்ன? இந்த வேதாமத்துல எல்லாம் வல்லமை உள்ள வசம். ஃபுல் ஸ்டாப் கொமா, அதுல கூட அதிகாரம் வல்லமை இருக்கு. கர்த்தர் உங்களை கொண்டு மிக மகத்தான காரியத்தை செய்ய போகிறார். உங்களில் அநேகர் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க போகிறீர்கள். உங்கள் வாயின் வார்த்தையால் தேசம் மிக பெரிய எழுப்பை சந்திக்க போகுது. பாருங்க, இந்த சங்கமமாக நித்தியோட சேர்ந்து வார்த்தையை கொடுக்குறோம். என்ன இதனுடைய வார்த்தை விதைக்கிறோம். அங்க உலகம் அங்கு 110 நாடுகள். அது மட்டுமல்ல, இலங்கை நாட்டிலே மானிப்பாய் அந்த தேசத்திலே கிளிநொச்சி, வவுனியா, மட்டக்குழப்பிலே இந்த மறு ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருடைய சாட்சி என்ன? ஐயா ஒருவர் சொன்னார். அநேக சாட்சியில் சொல்ல முடியும். ஒருவர் சொன்னார், ஐயா என்ன எங்கட சபையிலே ஐயா 3 மத்தியாலம் ஆட்டங்கள் பாட்டங்கள் தேவர் செய்து 3 மத்தியாலம் 3 மத்தியாலம். ஆனால் இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே 3 மத்தியாலத்துக்கு 4-5 செய்திகள் ஒவ்வொரு வழிபாட்டை கொடுக்கிறாள் ஐயா, ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், ஐயா சாட்சியம் வந்து சொல்லுங்களேன் என்றால், நேர கால வித்தியாசம், 24 மணி நேரம் வித்தியாசம். என்ன இன்னொரு சகோதரி என்ன சொன்ன தெரியுமே? ஐயா இந்த பாட்டுக்கடை நான் பதிவு செய்யறேன். அதாவது இந்த நித்திய வெளிச்சத்திலே வந்த பாடுற பாட்டுக்களை பதிவு செய்கிறேன். அப்ப நான் கேட்டேன், ஏனம்மா பதிவு செய்கிறேங்க? ஐயா இந்த பாட்டை நான் அடிக்கடி கேட்டு மகிழ்வேன். அதுக்கு என்ன காரணம் என்றால், சொல்ற காரணம் இந்த பாட்டுக்களே டியூன்கள் அதுகள் விளக்கங்கள் இல்லாமல் இந்த வார்த்தையின் ஊடாக அந்த பாடல்கள் இருப்பது எனக்கு மிகவும் ஆசுவமா இருக்குன்னு சொல்ற விளங்கு தானே. இருக்கட்டும். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் எழுதப்பட்டது. எனவே உங்கள் வார்த்தைகள் சிலருக்கு ஜீவனை கொண்டு வரப்போகிறது, ஏன் ஒரு சிலருக்கு மரணத்தை கூட வரப்போகுது. 6 அடி நாக்கு ஒரு மனிதனை
6 அடி நாக்கு ஒரு மனிதனை கொல்லுமா. உங்களுக்கு தெரியும் ஏனென்று. பாருங்கள், தேவாலயத்தில் மனங்கசு அழுத அன்னாளை பார்த்து ஏலி சொன்ன வார்த்தைகள் அவருக்குள் ஜீவனை கொண்டு வந்தது. தேவ சமூகத்தில் பொய் சொன்ன அனனியா சப்ரால் தம்பதியாருக்கு பேதுருவின் வார்த்தை மரணத்தை கொண்டு வந்தது. இப்ப அனனியா சப்ரால் மாதிரி இந்த காலத்துல நடக்குமானால் ஒரு விசுவாசியம் இருக்க மாட்டார், இருக்கட்டும். எலியாவின் தேவன் நம் தேவன், மறந்து விடாதீர்கள். மறந்து அபிவிசுவாச வார்த்தையில் சொல்லக்கூடாது. அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து, வாழ்க்கை துறையை பார்த்து, சபை விஷயத்தை பார்த்து நல்ல வார்த்தையில பேசுங்கள். கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஊழியர்களே, உங்களுக்கு ஒரு நல் வார்த்தை. உங்கள் சபை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே உங்கள் சபையை வாழ்த்துங்கள், ஆசீர்வதிங்கள். என் ஊழியக்காரன் வார்த்தை நிலப்படுத்தி சனாதிபதியின் வார்த்தை நிறைவேற்று என்று வார்த்தை மட்டும் சபையை நினைப்பது போல நீங்க சொல்லுங்க. நம்ம சில நாளுக்கு நாள் நலிந்தும் மெலிந்தும் போறோம். காரணம், நமது வாயின் வார்த்தையே சிலர் எதுக்கெடுத்தாலும் இல்ல, முடியாது, நடக்காது, அவ்வளவுதான். முடியாதுதான், நடக்காதுதான் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். கவனமாக கவனிக்க வேண்டும். நாங்களே தேவனுடைய பிள்ளைகள் என்ன, இல்லை, முடியாது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. பிசாசுடைய வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தை நம்ம இல்லத்தை விட்டு உள்ளத்தை விட்டு எடுத்து போட வேணும். என்ன முடியாது என்ற வார்த்தை முட்டாளின் அகராதத்தில் இருக்க வேண்டிய வார்த்தை என்று நெப்போலியன் சொல்லியிருக்கான். உங்களை பிளப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பயன் உண்டு. அவராலே ஒரு சேனைக்குள் உங்களால் பாய முடியும், ஒரு மதிலை உங்களால் தாண்ட முடியும். எனவே ஆம் ஆகும் என்று வார்த்தையை ஓங்கி சொல்லுங்கள், உறக்க சொல்லுங்கள். எலியாவின் வார்த்தை திடமான வார்த்தை, தீக்கசமான வார்த்தை. அவருடைய வார்த்தை எல்லாம் அக்கினி போல் புறப்பட்டது. என்ன பாருங்கள், பனியும் பெய்யாது, மழையும் பெய்யாது. இந்த வார்த்தையில நியாயத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இயற்கை நீதியின்படி மழை அதிகமாக பெய்தமே தொடர்ந்து வர பனிக்காலத்தில் பனியின் அளவு குறைவாக இருக்கும். மழை தப்பின வருடங்களில் வருகிற பனிக்காலத்தில் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும். ஆனால் இது தேவனால் உண்டாகும் நியாயத்தீர்ப்பு உண்டாகும்படி பனியை மழையை நிறுத்தும்படி அடுத்து அதிகார வார்த்தை இருந்தது. மட்டுமா 1 ராஜாக்கள் 18:42 நேரம் இருக்கணும். 1 ராஜாக்கள் 18:40 பெருமழை இறைச்சலை கேட்கப்படுகிறது, நீ போய் போஜனம் பண்ணும் என்று சொல்லி அனுப்புவதை கவனிங்க. இந்த வார்த்தை எலியா சொன்ன போது உள்ளங்கை மிருகம் கூட கண்களுக்கு முன்பாக இல்லை என்று குறிப்பிடத்தக்க. இதுதான் விசுவாசம் இருக்கு. கண்களுக்கு முன்பாக சாதகமான சூழலை தெரியாமல் போனாலும் இது நடக்கும். இது பெருமழை இறைச்சல் கேட்கும். காதல் அப்படியே நமக்கு தேவை. சரி, இந்த விசுவாச அறிக்கையை மட்டும் பிடித்து கொண்டு வாழ்க்கையில் வசதித்தை தேடுகிறார். பிரியமானவர்களே, அது நடக்காது, கிடைக்காது என்று சொல்லும். இந்த வெற்றியின் மறுபக்கம் என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 11 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் என்று இந்த சமூகத்தை அனுபவத்தை சொல்லுகிறார். எலியாவின் வெற்றிக்கு காரணம் அவரது அதிகாரமிக்க விசுவாச வார்த்தை மட்டுமல்ல, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அனுபவம் இருந்தது. இப்ப நான் சொல்வதை திரும்ப சொல்றேன், கேளுங்கள். நீங்கள் ஜெபிக்காத பட்சத்தில் உங்கள் விசுவாச அறிக்கை ஒரு விபரீத பரீட்சை. ஜெபிக்க வேண்டும். காலை மாலை ஜெபிக்காவிட்டு மற்றவர் வந்துடுவார், தம்பி தங்கச்சி எப்படி இருக்கிறீங்க, கவனம். பாருங்கள், விசுவாசம் உள்ள ஜெபத்தை கேட்பது, விசுவாசம் உள்ள ஜெபம், விசுவாச அறிக்கை, ஜெபம் சேர்ந்து இருக்க வேண்டும். எனவே யாக்கோபு 5:17 வாசித்து பாருங்க. எலியா என்பவன் மழை பெய்யாதிருக்கும்படி கருத்தாய் ஜெபம் பண்ணா நச்சன ஆவியாளர் இருந்தார். பாருங்க, எனக்கு ஒரு கேள்வி. எலியா இருந்தார்கள், மோசே இருந்தார்கள், இவரெல்லாம் அற்புதங்கள் செய்தார். அப்படி அற்புதம் ஏன் இந்த காலத்தில் நடப்பதில்லை? இது ஒரு சின்ன கேள்வி. ஐயா, எலியா அற்புதம் செய்தார், மோசே அற்புதம் செய்தார்,
அப்ப இப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது இந்த காலத்துல எங்கே என்று கேள்வி கேட்கிறார்கள். அதுக்கு நீங்க எல்லாம் விட சொல்ல வரும். கேட்டுக்கொண்ட சகோதரிய இன்றைய நாளிலே எலியா தீர்க்கதரிசி ஒரு புத்திரன், அவர் மலை தேசத்தான். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே தேவன் அவரை ராஜாவுக்கு வார்த்தை அறிவிக்க தேவன் பயன்படுத்துகிறார். பாருங்கள், எலியாவை பற்றி சொல்ல போனால் சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமான பெற்றோர்களே, ஒரு சிறிய ஆலோசனை. உங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் போது ஜெபித்து உங்கள் விசுவாச அறிக்கையை பெயர் வையுங்கள். ருத் புத்தகத்தில் நகோமியின் கணவன் தன் பிள்ளைகளை பார்த்து பேரை பாருங்க. மக்லோன், கிளியோன். இவைகளுக்கு என்ன பொருள் தெரியுமா? பிளவீனன், சுகவீனன். எனவே நீங்கள் பேசுங்கள், பேசிக்கொண்டே இருங்கள், ஜெபியுங்கள், ஜெபித்துக் கொண்டே இருங்கள். ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே எலிசா உடைய சரித்திரத்தை வேதாம ரீதியிலே பிள்ளைகள் கூறுகிறேன் சுவாமி. இந்த வார்த்தையில் ஒளிக்கட்டும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் எலிசா அலியா போல் அற்புதம் செய்யும் பிள்ளைகளாக, ஒரு வார்த்தையில் வல்லமையாக புறப்பட்டு போகும் பிள்ளைகளாக நீர் மாற்றி அமைக்க வேண்டுமாக இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென்.